ஸ்டாலின் உதயநிதி பொறுப்பேற்றதிலிருந்து திமுக மெல்ல மெல்ல மெலிந்து உறுப்பினர் சேர்க்கும் அளவிற்கு தாழ்ந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆதரவு திரட்டினார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களின் கோரிக்கைகளை 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடங்கி நாடகமாடுவதாக விமர்சித்தார். ஸ்டாலின் உதயநிதி பொறுப்பேற்றதிலிருந்து திமுக மெல்ல மெல்ல மெலிந்து உறுப்பினர் சேர்க்கும் அளவிற்கு தாழ்ந்துவிட்டதாகவும் விமர்சித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளை வெல்லுங்கிறாரு. உங்களுடைய பதில் என்னங்கிறாங்க சொல்ல முடியல. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு இருந்த கட்சி திமுக கட்சி. செல்வாக்கு இருந்திருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு மக்களிடத்தில் ஏதாவது பொய்களை மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த கட்சியில உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு, திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. அதனால ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. அவள் வருவது திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக வர்றாங்க. இன்றைய தினம் திமுகவுடைய நில பரிதாபமான நிலைக்கு வந்துட்டது. கதவை தட்டி தட்டி, தாயே எங்களிடத்துல எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுகிற நில திமுக வந்துட்டு. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் திமுகவுக்கு பொறுப்பேற்றதிலிருந்து அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மெலிந்து நலிவடைந்து இன்றைக்கு மக்களுடைய வீட்டு மக்களுடைய கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு தாழ்ந்து போன கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார். இன்றைக்கு இது மாதிரி ஒரு தாளை அடிச்சிட்டு வந்து வீடு வீடா கொடுக்கிருக்கிறாங்க. வீடு வீடா கொடுக்கிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முந்தி அங்க சிதம்பரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கிறார். இதில் என்னன்னா 46 கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனை 46 இருந்தா வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா 45 நாள்ல தீர்த்துட்டு வரான். அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ண?